ஹாய் வண்டர்ஃபுல் உமன்ஸ். நான் காலிஃப்ளவரை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது காலிஃப்ளவர் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஃபில்லிங்காக இருக்கும். ப்ளஸ் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு குட் ஃபுட். நான் பொடியாக கட் பண்ண அதை நான் 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி உப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பெருசாக போட்டால் பெரிய பெரிய காலிஃப்ளவர் போட்டால் எனக்கு சாப்பிடும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அது லைக் பூச்சிலாம் போனால் அந்த மண் நரன்னு இருந்துச்சு. பூச்சி கூட இல்லை, நர இருந்துச்சு. அதனால் நான் பொடியாக கட் பண்ணி தான் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு பொரியல் பண்ணுற கடாயில் எண்ணெய், கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் இடித்து பூண்டு போட்டுக்கிட்டேன். இடித்தா டேஸ்ட்டு ஒரு மாதிரி பூண்டு டேஸ்ட் கொடுக்கும். உரிச்சு போட்டால் ஒரு டேஸ்ட்டு, இடித்து போட்டால் ஒரு டேஸ்ட்டு, கட் பண்ணி போட்டால் ஒரு டேஸ்ட். நான் இடித்து போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உப்பு வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கொட்டி அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சைடில் நான் முட்டையை உடைச்சி அதுக்குள்ளேயே நான் கிண்டி விடுறேன். கொஞ்சம் அது ஆம்லேட் கொஞ்சம் திக்னஸ் பிடிச்சதுக்கப்புறம் ஈவனாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியில் உப்பை கரைச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சமாக தெளித்து விட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஈவன் ஆகிடும். அப்புறம் பெப்பர் தூவுனீங்கன்னா உங்களுக்கு காரம் பத்தலைன்னா பெப்பர் தூவி விட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது ஹெல்த்தி குட் ஃபுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.